வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் பேர் என்ன? என் பேர் எஸ் முத்தையா. சிலம்பலம் மணிமட்டி சொந்த ஊர். என்ன பண்ணுறீங்க? சார் மெயினான தொழிலே வந்து விவசாயம் தான் சார். மெயினான தொழில் நம்மளுக்கு. சரி. அது இருக்கவே வந்து பல்வேறு சமூக சேவை விழிப்புணர்வு குரூப்பில் வந்து அந்த சேவையில் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். சரி. ஆமாம். வேறு அதை தவிர விவசாயத்தர வேறு என்ன செய்கிறீங்க? விவசாயத்தை தவிர்த்து வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து ஹெர்பல் முறையில் வந்து பேராபென் இல்லாத வந்து ஒரு காஸ்மெட்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். சரி. அது எந்த மாதிரி அப்படின்னா வந்து ஆல்ரெடி டெய்லி நம்ம பயன்படுத்தக்கூடிய பேஸ்ட்டு, சோப்பு, ஷாம்பு, ஹேர் ஆயிலு இதில் இருக்கக்கூடிய வந்து அந்த பேராபென், சல்ஃபேட்டு, புளோரைடு இந்த மாதிரி கேன்சரை உருவாக்கக்கூடிய கெமிக்கல் இல்லாத ஒரு ஹெர்பல் பிராண்டு வந்து ப்ராடக்டை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கோம் சார் பிஸ்னஸ் மூலியமாக. அதில் வந்து அந்த பிஸ்னஸில் வந்து ஒரு திருப்திகரமானது என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு பொருளுடைய வந்து ரேட்டை மட்டும்தான் சார் பார்க்குறாங்க. அதில் என்ன மூலப்பொருள் கலந்துருக்குன்னு யாரும் பார்க்குறதில்ல. அந்த மாதிரி மூலப்பொருள் கலந்துருக்கு அப்படிங்கும்போது வந்து மூலப்பொருளை படித்து பார்த்தாங்க அப்படின்னா பேராபென் வந்து எந்தெந்த பொருளில் இருக்குது, எத்தனை சதவீதம் இருக்குது அப்படிங்கிற பார்த்து அதை பயன்படுத்தினாங்க அப்படின்னா நம்ம பெண்களோ குழந்தைகளோ வந்து பேராபென் இல்லாத வந்து கேன்சர் இல்லாத வந்து ஒரு வாழ்க்கையை வந்து எதிர்காலத்தில் வாழலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு சார். இப்போ அழகு சாதன பொருட்கள் வந்து எல்லாருமே வாங்குகிறோம். அதில் நீங்கள் சொல்கிறீங்க பேராபென்னால் உடம்புக்கு பாதிப்புன்னு சொல்லி. அப்போ பேராபென் அதில் கலந்துருக்கா இல்லையான்னு எப்படி அதில் போட்டிருப்பாங்களா, எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ வந்து நிறையா வந்து 400க்கும் மேற்பட்ட பொருள் வந்து மக்கள் வந்து எல்லா கம்பெனி பொருளையும் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க சார். அந்த இதில் வந்து எந்த ஒரு கம்பெனியுமே வந்து பேராபென் இருக்குது அப்படிங்கிறத போடுறதும் இல்லை. அப்படி பேராபென் இருக்குன்னு போட்டாலும் கூட வந்து சின்ன எழுத்தில் கண்ணுக்கு தெரியாத எழுத்தில் போடுறாங்க. அந்த இதில் வந்து என்ன தீமைகள் அப்படிங்கிறது அவங்க போடுறதில்ல சார். அப்போ போடுறாங்க, ஆனால் அதை கவனமாக பார்க்கணுங்கிறீங்க. கண்டிப்பாக சார், கவனமாக பார்க்கணும். அந்த மூலப்பொருளான கெமிக்கல்னால என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் அவங்க போடுறதில்ல சார். கம்பெனிக்காரு மக்களுக்கு தெரிய வரதில்லை சார். இப்போ பொதுமக்கள் என்னென்னா ஏதோ சந்தையில் கிடைக்கிறத வாங்கி அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் சொன்னது மாதிரி அதை கவனித்து பார்க்குறதில்ல. சரி, அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு, இதெல்லாம் கலக்காத பொருட்களை வாங்கணும், உடலுக்கு தீமை தரக்கூடிய பொருட்களை விலக்கி வச்சுட்டு நம்ம வந்து நன்மை தரக்கூடிய பொருட்களை தான் வாங்கணும். அப்படிங்கிற போது அப்படி பொருட்கள் வந்து சந்தையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறது மாதிரி பொதுமக்கள் உணர்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இப்போ வந்து சார், இப்போ எதுவுமே வந்து உங்களுக்கு விலைக்கு தக்கன தான் சார் பொருள் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ காமனாக வந்து நம்மளுக்கு 10 ரூபாய்க்கு போதும், 100 ரூபாய்க்கு வேணும் அப்படின்னா 100 ரூபாய்க்கு தகுந்த பொருள் கிடைக்கும். 10 ரூபாய்க்கு வேணும் அப்படின்னா 10 ரூபாய்க்கு தகுந்த பொருள் கிடைக்கும். ஹெர்பல் அப்படிங்கிறது வந்து ரேட்டு கூடுதலாக தான் சார் இருக்கும். ஆனால் ஹெர்பல் வந்து உண்மையாக இருக்குது அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் சார். நம்ம எதிர்காலத்தில் வந்து அதிகமாக செலவழிக்கிறதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு 10 ரூபா சேர்த்து போட்டு ஒரு நல்ல பொருளை வாங்கி பயன்படுத்துறது நம்மளோட உடல் நலத்துக்கு நன்மை தான் சார் அது. ரைட். இப்போ நீங்கள் சொன்னீங்க பேராபென் கலக்கக்கூடிய அழகு சாதன பொருட்கள் உடலுக்கு தீங்கானது, கேன்சரே கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. இது மாதிரி அழகு சாதன பொருட்களில் வேறு என்னென்ன கெமிக்கல்லாம் கலக்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வேறு இதை காட்டில் வந்து சார் இப்போ வந்து சல்ஃபேட் அப்படிங்கிற நுர வரக்கூடிய கெமிக்கல் வந்து பேஸ்ட்டில், சோப்பில், ஷாம்பில் இதில் பூராமே கலக்கிறாங்க சார். அது என்ன அப்படின்னா விளம்பரத்து மூலியமாக வந்து தப்பான ஒரு கான்செப்ட் சார். அதிகமாக நுர வந்துச்சு அப்படின்னா அதிகமாக அழுக்கு போகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்ததுனால நம்ம வந்து அந்த காலத்தில் இயற்கையாக பயன்படுத்துறது வந்து அரப்பு சார். அரப்பு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கலாம். அதில் வந்து நுர வராது, அழுக்கு நல்லா போகும். அதே போல் தான் சார் ஹெர்பல் பொருள் உங்களுக்கு நுர வரக்கூடிய சல்ஃபேட் இருக்காது. அதே இதில் வந்து பல்ல டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு சில பொருளை டேமேஜ் பண்ணக்கூடிய புளோரைடு, மினரல் ஆயில் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது சார். ரைட். அப்போ பொதுமக்கள் இதெல்லாம் பார்த்து கவனமாக யூஸ் பண்ணணுங்கிறீங்க. ஆமாம் சார், எதிர்காலத்தில் வந்து இப்போ இருந்தே வந்து நம்ம இந்த விழிப்புணர்வை மக்கள் வந்து உணர்ந்து அதை பார்த்து பயன்படுத்தினாங்க அப்படின்னா நல்ல ஒரு எதிர்காலத்தை நம்ம வாழலாம் சார். ஆரோக்கியமான எதிர்காலம் வாழலாம். நன்றி முத்தையா அவர்களே. மிக்க நன்றி சார்.